அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் பொருளாதாரத்திலிருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்க இருக்கோம். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அட்டன் பண்ணி 25 கேள்விகள் எழுதிருங்க. அதுக்கப்புறம் தேவைப்படுற கொஷனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம். உடையார் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. ஒருத்தங்கிட்ட இருக்குன்னு சொல்கிறது ஊக்கம் மட்டும்தான் இல்லையா? மற்ற எது வச்சுருந்தாலும் அது ஒரு உடைமையாக கருதப்படாது. சரிங்களா? பொருளாதாரம், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசு உறவுகள், நிதி பகிர்வுகளிலிருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், நாட்டு வருமானம் என்ற கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த நாட்டு வருமானம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முதல்ல சொன்னது யார்? சைமன் குஸ்னெட் அவர்கள். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பிங்க சரியாக பொருந்திருக்கு. நாட்டு வருமானம் என்ற கருத்துருவை முதலில் அறிமுகப்படுத்தியவர் சைமன் குஸ்னெட் அவர்கள். சரியா? ஆல்பர்ட் மார்ஷல். சரியா? இவர் பொருளியல் கோட்பாடு என்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. வில்லியம் ரூதர்போர்ட் இல்லையா? 1908 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு இயற்பியலுக்காக. சரியா? அணு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவரும் வில்லியம் ரூதர்போர்ட் அவர்கள் தான். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி. செகண்ட் கொஷின் பாருங்கள். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த அங்காடி மதிப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் பணிகளின் மொத்த அங்காடி மதிப்பு என்னென்னு தான் சொல்கிறாங்க? ஜிடிபின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. செகண்ட் ஒன் ஆப்ஷன் பிங்க சரியாக தான் பொருந்திருக்கு. மூன்றாவது கேள்வி பாருங்கள். பின்வரும் எந்த வங்கியானது 1982 ஆண்டிற்கு பிறகு ரிசர்வ் வங்கியிடமிருந்து வேளாண் கடன் தொடர்பான அனைத்து பொறுப்புகளையும் பெற்றுக்கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த 4 வங்கியில் 1982 ஆண்டுக்கு அப்புறம் ரிசர்வ் வங்கியிடமிருந்து வேளாண் கடன்கள் தொடர்பான அனைத்து பொறுப்புகளையும் தன்னகத்தை எடுத்துக்கொண்ட ஒரு அமைப்பு இது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நபார்டு வங்கி இல்லையா? நபார்டு 1982. எந்த குழுவின் அடிப்படையில்? சிவராமன் குழு. சிவராமன் குழு பரிந்துரையில் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது நபார்டு வங்கி இல்லையா? நபார்டு வங்கி உருவாக்கப்படும் போது இந்திய பிரதமர் யார் அப்படின்னு கூட கேள்வி வரலாம் இல்லையா? 1982 யார் பிரதமராக இருந்தா? இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க இல்லையா? ரீசெண்டாக அப்படி ஒரு கேள்வி பார்த்துருப்போம் இல்லையா குரூப் 4 கூட. அதனால் அப்படியும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் வேளாண் மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் அப்படின்னு சொல்கிறோம், ஏஆர்டிசி அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ உருவாக்குனாங்க? 1963 உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஐசிஐசி வங்கி இது எந்த ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க? 1955 உருவாக்கப்பட்டது. வட்டார ஊரக வங்கி ஆர்ஆர்பின்னு படிச்சிருப்போம், 1975 இல்லையா? ரூரல் டெவலப்மெண்ட். இது அந்த 20 அம்ச திட்டத்தில் இருந்திருக்கும். சரிங்களா? ரூரல் பேங்க் 20 அம்சத்து கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்க இல்லையா? அதன் மூலமாக இது வந்திருக்கும். சரிங்களா? தேர்ட் ஒன் ஆப்ஷன் ஏ நபார்டு வங்கி. ரிசர்வ் வங்கியிலிருந்து வேளாண் கடனை தொடர்பான அனைத்தையும் 1982 ஆண்டு தன் கையில் எடுத்துக்கொண்டதுன்னா நபார்டு வங்கி. சரியா? ஃபோர்த் கொஷின் போகலாம். இந்தியாவின் மைய வங்கியான ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தனது பணியினை துவங்கியது அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 கொண்டு வந்தாங்க. நிறைவேற்றப்பட்டது 1935 இல்லையா? ஸோ ஏப்ரல் 1 1935. இந்த ஏப்ரலா ஜனவரியா ஆண்டு மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா, இதுவே இங்கே 1949 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கும். ஆனால் அப்படி கொடுக்கலன்றதால ஈஸியாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா? 4th ஒன், ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தனது பணியை துவங்கியதுன்னு கேட்டால் ஏப்ரல் 1 1935 இல்லையா? ஸோ ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? ஸ்மித் இல்லையா? முதல் இந்திய ஆளுநர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 4th ஒன் ஆப்ஷன் பி. 5th கொஷின் போகலாம். பின்வரும் நாட்டு வருமானத்தை அளவிடும் முறைகளில் தவறானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்டு வருமானத்தை எப்படியெல்லாம் அளவிடலான்னு பார்த்தோன்னா 3 முறையில் அளவிடலாம் இல்லையா? உற்பத்தியில், வருமானத்தில், செலவில், இது 3துலேயும் அளவிடலாம். வங்கி முறைகள்லாம் அளவிட முடியாது இல்லையா? ஸோ இது ஈஸியான கேள்வி தான், பார்த்த உடனே எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ உற்பத்திலையும் கண்டுபிடிக்கலாம், வருமானத்துலேயும் கண்டுபிடிக்கலாம், செலவுலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா? 5th ஒன் ஆப்ஷன் டி. 6th கொஷின் போகலாம். 6வது கேள்வி பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் எவை நாட்டு வருமானத்தில் சேர்க்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நாட்டு வருமானத்தில் கீழே இருக்கிறதுல எதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க? ஓய்வூதியம் சேர்த்துக்க மாட்டாங்க, வேலையின்மைக்கான உதவித்தொகை சேர்த்துக்க மாட்டாங்க, மானியங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ மேற்கூறிய அனைத்தும் நாட்டு வருமானத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் டி. ஸோ தல வருமானம், தனிநபர் வருமானம், தல வருமானம்னு பார்த்தோன்னா மானியம் இல்லாமல் இருக்கும், தனிநபர் வருமானம் மானியத்துக்கு உட்பட்டு இருக்கும் இல்லையா? ஸோ 6th ஒன் ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 7வது கேள்வி. இந்தியாவின் நிதியாண்டு என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்தியாவின் நிதியாண்டு, ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? ஏப்ரல் 1லிருந்து மார்ச் 31 வரைக்கும் இந்தியாவின் நிதியாண்டு அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ பயிர் ஆண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது சரியா? பயிர்கள் ஆண்டு இது என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சரிங்களா? ஸோ 7th ஒன் ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 8வது கேள்வி பாருங்கள். இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது? ஜனவரி 1 1949 இல்லையா? எப்போ உருவாக்குறாங்க? ஏப்ரல் 1 1935, 34வது சட்டம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மித் படிச்சிருப்பீங்க. ஸோ முதல் இந்திய தலைவர் யாருன்னா யார்? தேஷ்முக். 15வது தலைவர் யார்? நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள். 25 சக்தி காந்ததாஸ். இப்போ 26வது யார் இருக்காருன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா? ஸோ 1948 ஏப்ரல் 6 இல்லையா? ஸோ இது என்ன படிச்சிருப்போம்? முதல் தொழிற்கொள்கை அப்படின்னு படிச்சிருப்போம். ஆயிரத்தி 1950. ஸோ போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ 8th ஒன் ஆப்ஷன் ஏ. இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 1 1949. அடுத்து 9வது கேள்வி. பின்வரும் ரிசர்வ் வங்கியின் பணிகளில் தவறானதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா? ரிசர்வ் வங்கியின் பணிகளில் தவறாக எது பொருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல் சரியா? ஸோ இந்திய வங்கிகளினுடைய அமைப்புகளை நெறிப்படுத்துதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம், நெறிப்படுத்துது. அரசின் வங்கியாக செயல்படுதல்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம் இல்லையா? ரிசர்வ் வங்கி அரசின் வங்கியாக தான் செயல்படுது.
காகித பணத்தை வெளியிடுதல். ஆமாம், காகித பணத்தெல்லாம் ரிசர்வ் வங்கி தான் வெளியிடுது. ஸோ இது 3 கன்ஃபார்ம்னு தெரிஞ்சாலே 4வது கண்ணை மூடிட்டு டெக் பண்ணிட்டு போகலாம் இல்லையா. ஸோ 4வது என்ன கொடுத்துருக்காங்க, தனிநபருக்கான கடனை வழங்குதல் கிடையாது இல்லையா. தனிநபருக்கான கடனை ரிசர்வ் வங்கி கொடுக்காது இல்லையா. ஸோ 9th ஒன் ஆப்ஷன் டி சரியாக இருக்குது. 10th ஒன் பாருங்கள், வங்கிகள் தொடர்பான மைய வங்கிக்கு வரும் அனைத்து புகார்களையும் மேல்முறையீடுகளையும் விசாரிக்கும் அல்லது களையும் வங்கி குறைதீர்ப்பு ஆணையம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ வங்கிக்கு தொடர்பாக வரக்கூடிய புகாரையும் மேல்முறையீடுகளையும் விசாரிக்கிறதுக்கோ அதை தீர்த்து வைக்கிறதுக்கும் குறைதீர்ப்பு ஆணையம் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ரிசர்வ் வங்கிக்காக சரியா, மைய வங்கின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆர்பிஐ ரிசர்வ் வங்கியின் குறைதீர்ப்பு ஆணையம் எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அவ்வளோதான். ஸோ எந்த ஆண்டு, 1995 இல்லையா. 1995 என்ன படிச்சிருப்பீங்க, மும்பை பெயர் மாற்றம் 1995 தான் படிச்சிருப்பீங்க. பம்பாயிலேருந்து மும்பைக்கு மாற்றுறாங்க, பெயர் மாறுது இல்லையா. ஸோ அது 95 இல்லையா. 96 நம்ம சென்னை. 95 வேறு என்ன படிச்சிருப்பீங்க, நெடுஞ்சாலை ஆணையம், விமான ஆணையம், 77வது சட்ட திருத்தம், இதெல்லாமே 95 படிச்சிருப்பீங்க இல்லையா. ஒரு ஆண்டை படிக்கும் போது அதை தொடர்பு படுத்தி ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்துட்டோம்னா அது நமக்கு மறக்காமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக அப்படி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ 1993 என்ன படிச்சிருப்பீங்க, ஓஹ்ரா குழு வந்திருக்கும், தேர்தல் ஆணையம் பற்றிய குழு ஓஹ்ரா குழு. ஓஹ்ரா குழு படிச்சிருப்போம் 1993. ஸோ அது இல்லாமல் வாக்காளர் புகைப்படம், வாக்காளர் புகைப்படமும் ஸோ வாக்காளர் அட்டையில் இடம் பெறணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தது 1993 ஆண்டு தான் இல்லையா. ஸோ 1992 என்னெல்லாம் படிச்சிருப்பீங்க, மகளிர் காவல் நிலையம் கொண்டு வரப்பட்டது 1992. 71வது சட்டத்திருத்தத்திலிருந்து 74வது சட்டத்திருத்தம் வரைக்கும் 1992 தான் வந்திருக்கும் இல்லையா. எல்பிஜி கொண்டு வந்ததும் அப்போ தான். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் இல்லையா. ஸோ 90 என்ன படிச்சிருப்பீங்க, ராமமூர்த்தி கல்விக்குழு. ராமமூர்த்தி கல்விக்குழு 90 தான் வந்திருக்கும். ஸோ மண்டல் இட ஒதுக்கீடு, நடைமுறைக்கு வந்த ஆண்டுன்னு பார்த்தோன்னா 1990 தான் ஏற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நரசிம்மராவ் தான் அதுக்கான நியமன ஆணைகளை வந்து வெளியிட்டிருப்பார் சரியா. ஸோ 10th கொஷினுக்கான ஆப்ஷன் என்ன, 1995 ஆர்பிஐனுடைய குறைதீர்ப்பு ஆணையம் ஏற்படுத்திய ஆண்டு 1995. ஆப்ஷன் டி. 11வது கேள்வி பாருங்கள். 11வது கேள்வி பாருங்கள், பின்வருவனவற்றுள் நபார்டின் தலைவராக இருப்பவர் யார் என தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நபார்டுக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நபார்டு எப்போ உருவாக்கப்பட்டது, இப்போ தான் பார்த்தோம் 1982. எந்த குழுன்னு நான் முன்னாடி சொன்னேன், கமெண்ட் பண்ணுங்கள் இல்லையா. ஸோ ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ நபார்டின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் இருப்பா, ரிசர்வ் வங்கி ஆளுநரா, ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநரா, மத்திய நிதி அமைச்சரா, மத்திய நிதி இணை அமைச்சரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார், ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநர் தான் வந்து நபார்டினுடைய தலைவராக செயல்படுறாரு சரியா. ரிசர்வ் வங்கிக்கு 1+4 இல்லையா, 4 துணை ஆளுநர்கள் வந்து இருப்பாங்க சரியா. ஸோ இந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து நபார்டுக்கு தலைவராக செயல்படுறாரு சரியா. ஸோ 11th ஒன் ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ தற்போதைய அதாவது இப்போ எத்தனாவது இருக்காங்க, ஸோ கரெக்டாக தான், 26வது ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் யார், கமெண்ட் செக்ஷனில்
கமெண்ட் பண்ணிடுங்க இல்லையா. சொல்ல நானே சொல்லட்டுமா? சஞ்சய் மல்ஹோத்ரா. சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து 26வது ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக இருந்தார். 25வதாக சக்திகாந்த தாஸ் இருந்தார். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ 11th ஒன் ஆப்ஷன் பி. 12th ஒன் பாருங்கள். நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து தேவைப்படும் மாநிலங்களின் தேவைக்கு ஏற்ப மானியம் வழங்குவதை பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ நிதிக்குழுவினுடைய பரிந்துரையின்படி, நிதிக்குழு 280 இல்லையா. ஸோ அதோட பரிந்துரையின்படி தொகுப்பு நிதியிலிருந்து தேவைப்படும் மாநிலங்களின் தேவைக்கு ஏற்ப மானியம் வழங்குவது இல்லையா. ஸோ மானியம்னாலே நம்ம 275 282 இது ரெண்டு தான் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை வச்சே நம்ம ஈஸியாக எடுத்துருக்கலாம். விதி 275 இல்லையா. ஸோ நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி கொடுக்கறது 275 இல்லையா. ஸோ அந்த 282 அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு நினைச்சா இல்லையா. மத்திய அரசு நினச்சா ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க ரிலீஃப் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ சென்னைக்கு பெருமழை வந்தது, ஆனால் இது எதுவுமே நமக்கு தரலை இல்லையா. சரி ஓகே. 270 என்னன்னு பாருங்கள். 270 என்ன? ஜிஎஸ்டி சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்கறத பற்றி பேசும் இல்லையா. ஸோ 71 மத்திய அரசு 269 மற்றும் 70 ஸோ ஏதாவது நிதி தேவைகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இருக்கிற வரியை வந்து அதிகரிப்பாங்க. ஸோ அதிகரிக்கிறதால வரக்கூடிய வருவாய் வந்து மத்திய அரசுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படிங்கிறது 71 வருது. 73 சணல் ஏற்றுமதி அதை பற்றி மானியங்கள் பற்றி அது பேசுது சரியா. வரி மானியத்தை பற்றி பேசுகிறது, வரி மற்றும் மானியங்களை பற்றி பேசுகிறது 273 இல்லையா. ஸோ 12க்கான ஆப்ஷன் 275 ஆர்டிக்கல் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து தேவைப்படும் மாநிலங்களுக்காக தேவைப்படும் மானியம் வழங்குவதை குறிப்பிடுகிறது. 13th கொஸ்டின் போகலாம். 13வது கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவராக யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. யார் தலைவராக இருக்கா? ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குனர் குழுவின் தலைவராக யார் இருக்க முடியும்? நிதியமைச்சர் இருப்பாரா, பிரதமர் இருப்பாரா, உள்துறை அமைச்சர் இருப்பாரா, இல்லை ரிசர்வ் வங்கி கவர்னர் இருப்பாரா அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரிசர்வ் வங்கின்றது ஒரு தனியான தன்னாட்சி பெற்ற அமைப்பு இல்லையா. ஸோ அதில் நிதி அமைச்சரோ இல்லை உள்துறை அமைச்சரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. ஸோ கெஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர்னு ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். ஸோ அவர் அரசுக்கு சாதகமாக இல்லையா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம படிப்பாக பார்த்துக்குவோம் சரியா. ஸோ நடைமுறைக்கு நம்ம போக தேவையில்லை இல்லையா. ஸோ 26வது சஞ்சய் மல்ஹோத்ரா இருப்பார்னு பார்த்துட்டோம். ஸோ பண மதிப்பிழப்பு இருக்குது இல்லையா. 500,000 ரூபா பண மதிப்பிழப்பின் போது ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ 13 ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவராக செயல்படுபவர் யாருன்னா ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் தான் செயல்படுவார் சரியா. ஸோ 14வது கேள்வி போகலாம். கீழ்காண்பவற்றுள் நபார்டு வங்கியின் கீழ் இடம் பெறாத வங்கி எது அப்படின்னு கேட்குறாங்க. வேளாண் கடனை வழங்குவதற்கு. 14வது கேள்வி பாருங்கள். ஸோ வேளாண் கடனை வழங்குவதற்கு இடம் பெறாத வங்கி எதுன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ 12th படிச்சிருப்பீங்க இல்லையா. நபார்டு வங்கியின் கீழ் இடம் பெறக்கூடியவை அப்படின்ட்டு மாநில கூட்டுறவு வங்கிகள் படிச்சிருப்பீங்க, மத்திய கூட்டுறவு வங்கிகளும் படிச்சிருப்பீங்க, துவக்க வேளாண்மை கூட்டுறவும் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இதில் ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிகள் மட்டும்தான் வந்து இருந்திருக்காது இல்லையா. ஸோ ஏற்றுமதி வளர்ச்சி வங்கி 1982 தான் உருவாக்கியிருப்பாங்க. இதுவும் சரியா. 82 உருவாக்கப்பட்ட அமைப்புகளுள் அல்லாததுன்னு கேட்டால் 4மே வந்துருக்கும். ஸோ 14th ஒன் ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு இல்லையா. ஸோ 12th புக்கு. ஸோ 15th ஒன் பாருங்கள். 15வது கேள்வி. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும்
பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் குறிப்பிடும் விதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. மத்திய அரசால் விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் பிரித்து குடிக்கக்கூடிய வரிகள் சொல்கிற ஆர்டிகல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன விதி 270 மற்றும் 72 வந்து அதை பற்றி பேசுது இல்லையா. ஸோ 66 என்ன சொல்லுது, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பொது நிதி அதில் வரும் இல்லையா. 67 எதிர்பாராத செலவுகள். இது குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். 66 வந்து இந்திய பொது நிதி. அறுபத்தி இல்லையா. ஸோ 68 என்ன சொல்லுது, மத்திய அரசு விதித்து மாநில அரசு வசூலிக்கிறது. 69 மத்திய அரசே விதித்து மத்திய அரசே வசூலிக்கிறது இல்லையா. ஸோ 15வதுக்கான ஆப்ஷன் சரியான விடை ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 16வது கேள்வி, இந்திய நாட்டின் நிதி ஆணையத்தின் 16வது தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய நாட்டின் நிதி ஆணையத்தின் 16வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அரவிந்த் பனகாரியா அவர்கள் இல்லையா. ஸோ 16வது. ஸோ அரவிந்த் பனகாரியா வந்து நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவராக இருந்திருப்பார் இல்லையா. நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் தான். நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா இல்லையா. சுபன் பெரி தற்போதைய துணைத் தலைவர் நிதி ஆயோக்குக்கு சரியா. ரத்விங் ரஞ்சனம் பாண்டே இவர் யார்? 16th நிதி ஆணையத்தினுடைய அட்வான்ஸ் செல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. சரியா, கண்காணிக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காரு ரித்விக் சஞ்சனம் பாண்டே அவர்கள். சரியா. ஸோ 16வது தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பவர் நிதி ஆணையத்தின் அப்படின்றது தான் கேள்வி. அரவிந்த் பனகாரியா இவர் நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவர். இது ரெண்டுமே முக்கியமானது சரிங்களா. ஸோ 16th ஒன் ஆப்ஷன் ஏ. 17th போகலாம். 17வது கேள்வி பாருங்கள். மாநில நிதி ஆணையங்கள் பற்றி குறிப்பிடும் விதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ நம்ம ஊராட்சி நகராட்சி அப்படின்ட்டு படிச்சிருப்போம் இல்லையா. 243லேருந்து 243O வரைக்கும் உள்ளாட்சியை பற்றி பார்ப்போம் இல்லையா. 243Pலேருந்து 243ZG வரைக்கும் நகராட்சி பற்றி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதில் மாநில நிதி ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 243I இல்லையா. ஸோ I வந்து உள்ளாட்சியில் சொல்லுது, ஒய் வந்து நகராட்சியில் நிதி ஆணையங்களை பிரதிபலிக்குது இல்லையா. ஸோ நிதி ஆணையம் இன்கம் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. IY. ஜே மற்றும் இசட் இல்லையா. ஸோ இது எதை சொல்லுது? கணக்கு தணிக்கையை சொல்லுது. உள்ளாட்சிக்கான கணக்கு தணிக்கை ஜே, நகராட்சிக்கான கணக்கு தணிக்கை இசட் சொல்லுது சரிங்களா. ஸோ கணக்கு தணிக்கை என்னென்ன CAG படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரியா. கே மற்றும் ZA. கே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, தேர்தல். ஸோ அதிக இடத்துல இதை பார்த்துருப்பீங்க. ஸோ கே வந்து உள்ளாட்சிக்கான தேர்தல், நகராட்சிக்கான தேர்தல் ZA சரியா. ஸோ எல் என்ன சொல்லுது? மாநிலத்துக்கு பொருந்துகிற மாதிரியே யூனியன் பிரதேசத்துக்கும் பொருந்தக்கூடியது உள்ளாட்சியும் நகராட்சி தன்மையும் அப்படின்னு சொல்லக்கூடியது எல் மற்றும் ZB சரிங்களா. ஸோ நிதி ஆணையத்தை பற்றி சொன்னது மட்டும் கேட்குறாங்க. ஸோ I மற்றும் ஒய் இரண்டும் நிதி ஆணையங்களை பற்றி பேசுது சரியா. ஸோ 18வது கேள்வி போகலாம். பின்வரும் கூற்றுகளில் தவறான விடையினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறானது கேட்குறாங்க பாருங்கள். ஏ, இந்தியாவின் வரியானது அரசாங்கத்தினால் 3 அடுக்குகளில் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ 3 வசூலிக்குதா? ஆமாம். மத்திய, மாநில, உள்ளூர் இல்லையா. இது 3மே
3 அடுக்குகள் இருக்குது வரியில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இங்கே சரிதான். பொருள்கள் மற்றும் சேவைகள் வரியானது மைய மற்றும் மாநில அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டும் சென்ட்ரலும் ரெண்டுமே தான் வசூலிக்குது. ஸோ செகண்ட் ஒன்றும் சரியாக தான் இருக்குது. நமது நாட்டின் முக்கிய மறைமுக வரிகள் சுங்க வரிகள் மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள், அதாவது ஜிஎஸ்டி இல்லையா. முக்கிய வரின்னு சொல்லக்கூடியது என்ன? சுங்க வரியாகவும் ஜிஎஸ்டி பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரியாகவும் இருக்குது. ஸோ அப்போது 4 தான் தவறாக இருக்க போகுது. ஸோ நம்ம நாட்டின் மறைமுக வரிகளை விட நேரடி வரியில் அதிக வருவாய் வசூல் செய்யப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. புத்தகத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா மறைமுக வரிகளை விட அதிக வரி வருவாய் நேரடி வருவாயில்னு சொல்லியிருக்காங்க. நேரடி வருவாயில் தான் அதிக வருவாயின்றது ஸோ தவறானது புத்தகத்தின் அடிப்படையில். ஸோ 2024-25 காலகட்டத்தில் இப்போது நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஸோ நேரடி வரி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 45-50% சொல்லலாம். ஸோ நேரடி வரி 55. ஸோ 45-50 இதுதான் மறைமுகமாக இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக இது நம்ம படிக்கிறோம், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் சரியா. நம்ம புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோன்னா மறைமுக வரியை விட அதிக வருவாய் நேரடி வருவாயில் இல்லைங்கிறது தான் நம்ம புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் டி தான். ஸோ கரண்ட் அஃபேரில் இப்படி ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ 19வது கேள்வி போகலாம். 19வது கேள்வி பாருங்கள். முதலாக பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. அதாவது ஜிஎஸ்டி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை முதலாக அமல்படுத்திய நாடு ஃப்ரான்ஸ் இல்லையா. ஸோ 1954 தான் ஃப்ரான்ஸ் வந்து முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ 19 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 20வது கேள்வி பாருங்கள். ஸோ 20வது கேள்வி, பின்வரும் நிதிக்குழுவின் தலைவர்களை காலவரிசையாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ என்ன யாரெல்லாம் வராங்க? ஸோ ஃபஸ்ட்டு யார் வருவா? குஸ்ரோ வருவார் இல்லையா. ஸோ 11வது நிதிக்குழுவினுடைய தலைவர் 2000 2005 வரைக்கும் இருந்திருப்பார் இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 3 அப்படின்னாலே ஸோ கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான விடை இல்லையா. ஸோ குஸ்ரோக்கு அப்புறம் யார் வருவா? 12வதாக ரங்கராஜன் இருப்பார் இல்லையா. ஸோ 2005 10 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்ததாக 13வது கேல்கர், அப்படி லைனாக இருக்குது பாருங்கள், விஜய் எல் கேல்கர் இல்லையா. ஸோ 2010 15 வரைக்கும் இருக்கார். அடுத்து ரெட்டி இல்லையா. சாரி 14 15 ரெட்டியான 15 20 வரைக்கும் ஒய்வி ரெட்டி இருக்கார். 15வதாக என்கே சிங் 20 25 இல்லையா. ஸோ இப்போ 16வதாக தான் நம்ம அரவிந்த் பணக்காரியாக நியமிக்கப்பட்டிருக்காரு சரியா. ஸோ நிதிக்குழுவினுடைய முதல் தலைவர் யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. 21வது கேள்வி இல்லையா. ஸோ 20 கேள்வி பார்த்துட்டோமா. இது ஒரு 5 கேள்வி முந்தைய தேர்வு வினாக்கள்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ பாருங்கள் 21வது கேள்வி, 5 ஆண்டு திட்டத்தின் 5வது இல்லையா 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கமாக வறுமை அகற்று, அதாவது கர்பி ஹட்டாவோ, யாருடைய பிரச்சாரமாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருடைய பிரச்சாரமாக இருந்தது? இந்திரா காந்தி அம்மையாருடையது இல்லையா. ஸோ வறுமை அகற்று அப்படிங்கிறத தேர்தல் முழக்கமாகவே இந்திரா காந்தி அம்மையார் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது 5வது ஐந்தாண்டு திட்டம் இல்லையா. ஸோ சுழல் திட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட திட்டம் 5வது ஐந்தாண்டு திட்டம் சரியா. ஸோ ஜவஹர்லால் நேரு இல்லையா 52 64 வரைக்கும் அவர் தான் பிரதமர், இந்தியாவின் முதல் பிரதமர் இவர் தான்.
ஸோ வாக்குரிமை அனைவருக்குமாக கொண்டு வரப்பட்டது இவருடைய மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது. சரண் சிங் இல்லையா, ஸோ இவர் 79-80 1979-80 பிரதம மந்திரி வந்திருப்பார். ஸோ முக்கியமாக டிசம்பர் 23 இவருடைய பிறந்தநாள். இதுதான் நம்ம விவசாயிகள் தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா? ஸோ அடுத்து மொரார்ஜி தேசாய் இல்லையா, காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர் யாருன்னு கேட்டால் மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் 1977 ஆட்சி மாற்றம் நிகழும் போது. சரியா? ஸோ இவர் அமைக்கப்பட்டது தான் மண்டல் குழு. ஸோ இவர் ஒரு முக்கியமான நபர். இவரும் காங்கிரஸில் தான் இருந்திருப்பார். ஸோ விலகி போயிருப்பார் பின்னாட்கள். சரி, காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர்னு கேட்டால் மொரார்ஜி தேசாய் தான் சொல்கிறோம். 77 இருந்திருப்பார். 79 தான் சரண் சிங் வந்திருப்பார். 80 ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் இந்திரா காந்தி அம்மையார் பதவிக்கு வந்திருப்பாங்க. சரியா? மொரார்ஜி தேசாய் அமைக்கப்பட்டது தான் மண்டல் குழு. ஸோ 21வது கேள்வி ஆப்ஷன் சி, இந்திரா காந்தி அம்மையார். 22வது கேள்வி பாருங்கள். நிதிக்குழு கீழ்காணும் இல்லையா, ஸோ கீழ் மிஸ் ஆகிருக்கா, நிதிக்குழு கீழ்காணும் எவற்றை நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எதை நிர்ணயம் செய்யுது அப்படின்னு பாருங்கள். இந்திய அரசின் நிதியினை செயல்படுத்துதல். நிதியை செயல்படுத்துறது யார்? நிதியமைச்சகம் தான். அப்போ கிடையாது. பல்வேறு துறைகளுக்கு நிதியை மாற்றுதல். சரியா? பல்வேறு துறைக்கு நிதியை மாற்றுறதும் யார்? நிதி அமைச்சகத்தோட வேலை தான். நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல் இல்லையா. ஸோ இதுதான் நிதிக்குழுவினுடைய வேலையாக இருக்குது இல்லையா. ஸோ மாநிலத்துக்கு 41% இல்லையா, 41% கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது நிதிக்குழு தானே இல்லையா. ஸோ 42-58 அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா இது. ஸோ அப்போது நிதிக்குழு எவற்றை நிர்ணயம் செய்கிறதுனா நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றத்துக்கு நிதிக்குழு தான் வந்து முடிவு எடுக்குது இல்லையா. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 22 ஆப்ஷன் சி, இந்திய அரசின் கணக்குகளை தணிக்கை செய்தல் சிஏஜி வந்துடுறாங்க இல்லையா. ஸோ 22 ஆப்ஷன் சி சரியாக பொருந்திருக்கு. 23வது கூற்றுகளை ஆராய்க. ஃபஸ்ட்டு ஒன், 1991 புதிய தொழிற்கொள்கையின் படி கட்டாய உரிமம் பெற வேண்டிய தொழில்களின் பட்டியலில் 23 தொழில்கள் மட்டுமே இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 23 தொழில்களில் 18 தொழில்கள் மட்டும்தான் இருந்தது இல்லையா. ஸோ கட்டாயமாக நீங்கள் இது வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது 18 துறைகள் தான். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்போ தவறாக இருக்குது. தொழில் கொள்கை 1986 லைசன்ஸ் ராஜ்யம் எனப்படும் உரிமம் முறையிலிருந்து பெரிய தொழில்களை விடுவிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது 1991 தான், 86 கிடையாது இல்லையா. 1991 எல்பிஜி வந்த உடனே தான் ஸோ எல்லாமே ப்ரைவேட்டைசேஷனை நோக்கி நகர ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ அதுதான் லைசன்ஸ் ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைசன்ஸ் வாங்குறது அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை அந்த காலகட்டங்கள். ஸோ எல்பிஜி வந்ததுக்கப்புறம் எல்லா விதிகளும் தளர்த்தப்பட்டது இல்லையா. ஸோ அப்போலாம் 20 கோடிக்கு மேலே பிஸ்னஸே பண்ண முடியாது அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி விதியெல்லாம் எல்லாமே தளர்த்தி ஸோ எல்லாருமே தொடங்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்குறாங்க. ஸோ அதுதான் 1991. ஸோ அப்போ இங்கே ஒன்றும் தவறாக இருக்குது, இரண்டும் தவறாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 தவறு. 24வது கேள்வி பாருங்கள். 24வது கேள்வி, இந்தியாவின் முதலாக நிறுவப்பட்ட இந்திய தொழில்நுட்ப கழகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்தியாவின் முதலாக நிறுவப்பட்ட இந்திய தொழில்நுட்ப கழகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சென்னையா, பம்பாயா, கரக்பூரா, டெல்லியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது? கரக்பூர் இல்லையா. ஸோ 1951 உருவாக்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ இங்கே தான் சுந்தர் பிச்சை படிச்சிருப்பார் இல்லையா. கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை இங்கே தான் படிச்சிருப்பார், ஐஐடி கரக்பூரில். சரியா? நம்முடைய சென்னை 1958 உருவாக்கியிருப்பாங்க. பாம்பே 1957 பாம்பேயில் வந்திருக்கும். டெல்லியில் 1961 வந்திருக்கும். சரியா?
ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ பார்த்துக்கோங்க. முதலாக நிறுவப்பட்ட தொழில்நுட்ப கழகம் IIT கரக்பூர். 25வது கேள்வி பாருங்கள். தமிழக அரசால் தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகத்தில் சந்தை விலையில் மருந்துகளின் விலை எத்தனை சதவீதம் வரை குறைவாக வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழக அரசால் தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகம் February 25, 2025 தொடங்குறாங்க. ஸோ இதுக்கான விலை மருந்து விற்கிறாங்க இல்லையா, ஸோ அதோட எத்தனை சதவீதம் குறைவாக விற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 100 ரூபாய் வெளியில் விற்றா 25 ரூபாய்க்கு தான் இவங்க தராங்களாம். அப்படின்னா என்ன, 75% இவர்கள் குறைவாக தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தொடங்கப்பட்டது 2025 தான், Februaryயில் தான். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ 75% முக்கியமானது. சரிங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கான 25 கேள்விகள் பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு பால்ட்டிலேருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.